Hello viewers, welcome செய்யறேன் அக்மல் போருக்கு. இன்னைக்கு நம்ம உடைச்சி ஊத்துன முட்டை குழம்பு செஞ்சிருக்கிறோம். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அந்த முட்டையில பாத்தீங்கன்னா இந்த கிரேவி எல்லாம் போயிட்டு நல்லா அப்சர்வ் ஆகி ஒரு டேஸ்ட்ஃபுல்லான ஒரு முட்டை இருக்கும் இதுக்குள்ள. நம்ம இது எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம் வாங்க. அடுப்புல எண்ணெய் வச்சிருக்கேன். தேவையான அளவு குக்கிங் ஆயில் போட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துருந்தேன். நல்லா பொடியாக அரிஞ்சிக்கிட்டேன். நீங்கள் நசுக்கி கூட போட முடியும். இந்த மாதிரி போடக்குள்ள நல்லாவே இதில் டேஸ்ட் வரும். சின்ன வெங்காயம் போடக்குள்ள. தேவையான அளவு கருவேப்பிலை கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கலாம். மீடியம் சைஸு வெங்காயம் எடுத்துருந்தேன். ஒரு 2 ரொம்பவே பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இது நம்ம இதில் போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா பொன் உருவலாம் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள் நல்லாவே பொன் உருவலாம் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே இதுக்கும் நம்ம வதக்கலாம். நம்ம இப்போ பவுடர் மசாலா போட போகிறோம். சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்புக்கு. 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். காரம் அதிகமாக தான் கம்மி பண்ணிங்க. குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். இந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் போடக்குள்ள நல்லாவே இதில் குழம்புல சேர்ந்து வாசனை வரும். ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் நம்ம இதில் போட்டிருக்கிறதால நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். எல்லாமே நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். நல்லாவே வதக்கிட்டோம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ரொம்ப காரம் இருந்தால் கம்மி பண்ணிங்க. நான் ஒரு 2.5 தக்காளி எடுத்திருந்தேன். மீடியம் சைஸு நல்லா பொடியாக நறுக்கிட்டேன். இதுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி மேஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் சால்ட் போட்டுக்கலாம். மேஷ் ஆகிறதுக்கு குயிக்காக இருக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு வேக விடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டுங்க. அதிகமாக தண்ணி போடக்கூடாது. எண்ணெயிலே வதங்கினா நல்லாயிருக்கும் இந்த மசாலா. அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கிளறி கொடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துங்க. பாருங்கள் நல்லாவே நம்ம போட்ட தக்காளி எல்லாம் மேஷ் ஆகிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் பாலுக்கு நம்ம இதில் போட போகிறோம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருந்தேன். அதுக்கு நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பால் எடுக்கக்குள்ளேயே நான் 1 டேபிள் ஸ்பூனு அதுலேருந்து தனியாக விழுதும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம விழுது போடக்குள்ள கொஞ்சம் சாந்து சேர்ந்து வரும் உங்களுக்கு கெட்டியாக உங்கள் குழம்புல. அதுக்காக தான் இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் போடுறோம். அதிகமாகவும் போடக்கூடாது. நான் பால் இதில் போட்டுட்ருக்கேன் தேங்காய் பால். இந்த மாதிரி போடக்குள்ள உங்களுக்கு சக்கை கொஞ்சம் கம்மியாயிடும். உங்கள் குழம்புல நல்லாவே டேஸ்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 கிளாஸ் போட்டிருக்கேன் தண்ணி. ஏன்னா நம்ம முட்டை உடச்சி போடக்குள்ள அது கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கோசரம் தண்ணி இப்போயே நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் கரியாண்டர் லீஃப் சாப்பிட்டு நம்ம போட்டுக்கலாம். முதல்ல நம்ம கரம் மசாலா போட்டிருந்தோம். ஒரு அரை டீஸ்பூனு இப்போ கரம் மசாலா போட்டுக்கலாம். இந்த மாதிரி கடைசியில் போடக்குள்ள நல்லாவே அந்த வாசனை உங்களுக்கு சேர்ந்து வரும் குழம்புல. கொஞ்சம் கிரேவி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் 1/4 கிளாஸ் போட்டுக்கிட்டேன் மறுபடியும் தண்ணி. இதில் உங்களுக்கு கிரேவி கெட்டியாக இருக்கணுன்னா கம்மியாக தண்ணி போட்டுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முட்டையும் போடுறதால அதுக்கும் சேர்த்து நீங்கள் போட்டுங்க இப்பயே உப்பு. நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கொதி வர வரைக்கும் இதுக்கு வேக வைக்கலாம். பாருங்கள் நல்லாவே ஒரு கொதி வந்துடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்கள் நம்ம
தேங்காய் பால் இதில் போட்டதால் அந்த விழுதும் கொஞ்சம் நம்ம சேர்த்ததால் நல்லாவே வந்து இந்த கிரேவி கெட்டியாக வந்துச்சு. ஆப்ஷன் தான், நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து இதில் போடணும் அப்படின்னா. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா போடாதீங்க. கிரேவியில் உப்பு காரம்லாம் இருக்கான்ட்டு இப்போயே செக் பண்ணிக்கோங்க. முட்டை உடச்சி போட்ட பிறகு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சரி வராது. நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து இந்த முட்டைக்கு தனியாக உடச்சி ஒன்று ஒன்றா நம்ம வந்து போடணும். கிரேவிலேயே டைரெக்டாக நம்ம வந்து முட்டை உடச்சி போட்டோம் அப்படின்னா முட்டை கெட்டு இருந்துச்சுன்னா உங்கள் கிரேவியெல்லாம் வீணாயிடும். இந்த மாதிரி போடக்குள்ளே இந்த எல்லோ கருவு வந்து கலையாமல் இருக்க பார்த்துக்குங்க. கொஞ்சம் இடம் விட்டு தனித்தனியாக வந்து போடுங்க. ஏன்னா அந்த முட்டை வேகிறதுக்கு உங்களுக்கு இடம் கொடுத்த மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதுக்கு மூடி வச்சு வேக வைக்கணும். பாருங்கள், நம்ம எதுவுமே கிளறி கொடுக்கல. ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுருந்தோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வந்து நம்ம வந்து வேக விடணும். முட்டைக்கு நல்லா நம்ம வந்து மறுபடியும் டேர்ன் பண்ணி விட்டுட்டு முட்டை வேகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வேக வைக்கணும். கொஞ்சமாக வந்து சாப்டு கரியாண்டர் லீஃபும் போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக 2 பக்கமே வந்து முட்டை வந்து வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ்க்கு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணக்குள்ள இந்த முட்டையில் நல்லாவே இந்த கிரேவி போய் அப்சர்வ் ஆகும். நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி முட்டை குழம்புக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து என்னது ரெசிபிங்கெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அக்மல் ஃபுட்டில் ரொம்பவே வந்து உங்களுக்கு எல்லா ரெசிபியும் பிடிக்கிற மாதிரி இருக்கும், பார்க்க முடியும். இந்த ரெசிபி லைக் பண்ணிங்கன்னா மறக்காத ஒரு லைக் கொடுங்க. மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.